பிரியமானவர்களே, நான் நிற்கிற இந்த இடத்துல தான் வருகிற நாட்களிலே ஒரு பெரிய தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நாம் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ இதுவரைக்கும் இந்த இடத்துல இந்த பள்ளத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இது ஃபுல்லாகவே பள்ளத்தை எடுத்துருக்குறோம், மேலேருந்து கீழே வரைக்கும் எடுத்துருக்குறோம். அந்த சைடில் பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்த லெவல் டிக் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அது கம்ப்ளீட்டாக இந்த சைடு ஃபுல்லாகவே டிக் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு நாம் இந்த நாட்களில் இந்த வாரத்தில் நாம் அந்த ராடு மற்ற காரியங்கள்லாம் வைத்து நம்ம பேஸ்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு அது பெட்டு போடுற காரியங்கள், மற்ற காரியங்கள்லாம் அந்த பில்லர் எழுப்புகிற காரியங்கள் எல்லாமே இந்த இடத்துல நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஜெபியுங்கள். ஏன்னா இது கர்த்தருடைய பணி, தேவனுடைய ஆலயம். ஸோ அதனால் எல்லோரும் இதில் உற்சாகமாக தாங்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலே நமக்கு தேவை அந்த பேஸ்மெண்ட் காரியத்தில் இப்போ நீங்கள் பார்த்து இந்த இடத்துல இந்த பள்ளத்துலலாம் இப்போ ராடு கொண்டு வரணும். ராடு கொண்டு மற்ற காரியங்கள்லாம் செய்யணும். ஸோ பில்லர்ஸ் எல்லா இடத்துலையும் எழுப்புவாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 22 பில்லர் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். சரியா, 22 பில்லர்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எழுப்பணும். ஸோ கிட்டத்தட்ட அது மேலே எழும்ப வேண்டும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ஜெபிங்க. ஸோ வெறும் இந்த ஃபவுண்டேஷனில் இந்த கம்பி மற்ற காரியங்களுக்கு மாத்திரம் 95 லட்சம் ரூபாய் தேவை. இன்னும் மீதி தேவை. எப்படியாவது ஒரு 1 லட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு 95 பீப்புளை கர்த்தர் எழுப்பும்படியாக ஜெபிங்க. சால்வேஷன் டிவி பார்க்கிற பிள்ளைகள், எஸ்தர் திருச்சபை வருகிற பிள்ளைகள், அது மாத்திரமல்ல இதன் மூலமாக நன்மை பெற்ற பிள்ளைகள் ஏராளம். எல்லாரும் உதவும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துக்காக ஜெபியுங்கள். சீக்கிரத்தில் இந்த இடத்துல ஒரு மகிமையான ஒரு ஆலயத்தை கர்த்தர் எழுப்ப உதவி செய்வாராக. இதுவரைக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிற ஜெபிக்கிறவர்கள் யாவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து நாம் எழுது கட்டுவோம். தேவனுடைய ஆலயத்தில் நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். God bless you.